ஹாய் கேஜி விலாக்ஸ் வியூவர்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்களான்டா, இன்றைக்கு என் மகள் ஜாரா வந்து வீட்டை இல்லை, அவள் வந்து கிளினிக்காக வேண்டி மூதூருக்கு போயிருக்கா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னே மூதூரில் இருந்தேன், இப்போ நான் கன்னியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ அவளோட கிளினிக் எல்லாமே இந்த மந்த்லி கிளினிக், ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் கிளினிக் இருக்குது தானே. இதே அவங்க ஹைட் வெயிட் எல்லாம் ஓகேயா இருந்தாங்கடா 3 மந்த்ஸுக்கு ஒருக்கா 6 மந்த்துக்கு ஒருக்கா அப்படி அந்த கிளினிக் நடக்குமே. அந்த கிளினிக் வந்து மூதூரில் தான். நான் இன்னொரு 1 இயர் தானே இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நான் மாற்றலை. எப்பயுமே நான் தான் அவைய கிளினிக் கூட்டிகிட்டு போவேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்றதுனால ட்ராவல் பண்ணிடலாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக அவ எங்களை விட்டுட்டு எங்களோட மம்மியோட மூதூருக்கு போயிருக்காங்க. போகும்போது நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. இருந்தாலும் அவൾക്ക് ஹாப்பி என்னன்னு சொன்னால், எங்களோட அம்மம்மா அவைக்கு பூட்டம்மா, நான் பூட்ட மாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபர்ஸ்ட் நாளே போயிட்டா. இன்றைக்கு அவைக்கு அவள் கிளினிக் முடிச்சுட்டு வீட்டை வந்த பிறகு எப்படி ரியாக்ட் பண்ணுறா, என்னெல்லாம் சொல்கிறா அப்படின்றத நான் இந்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ். முடிஞ்சா அவங்களோட கிளினிக்கெல்லாம் உமாக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன இருந்தது? என்ன வாங்கிட்டு வந்தீங்க உமாக்கு? ஏன் காசு செலவழிக்கிறோம். இருந்த காசுலேயே மம்மி திப்பி வந்து அப்புறமே சோளா வந்து அப்புறமே போச்சு. அது எல்லாம் வாங்கிட்டு வந்தா வாங்கிறதுக்கு காசு இல்லை கருது.